நீங்க எல்லாம் ஒரு அரசியல்வாதிங்க, போங்கடா டேய், போயிட்டு வேலையை போய் பாருங்கடா மயிரானுங்களா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் சொல்லும்போது நம்ம யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, அவர் ஆட்சியில் அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சிருந்தார். ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கலை, ஒரு கஞ்சா நடக்கலை, ஒரு போதை கலாச்சாரம் இல்லை, அப்படி சும்மா தூய்மையாக வச்சிருந்தார். அப்படி வச்சுன்னு அவர் நம்ம கையில் கொடுக்கும்போது நம்ம அதை நல்லா வச்சுக்கணும் இல்லையா? அதான் அவர் சொல்கிறார் இல்லையா? ஏங்க, ஒரு வீடு பெருக்கணும், சுத்தம் பண்ணணும்னா ஒரு மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் முழு வீடும் பெருக்கி முடிக்கணும் இல்லைங்களா? இது தமிழ்நாடு. அவர் இப்போ தான் 10-15 நாளுக்குள்ளே தான் ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். முழு தமிழ்நாடு முடிக்கணும். 10-15 நாள் எல்லாம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைனா, இதுக்கு முன்னே இருந்தவங்க குப்பையாக போட்டு போயிருக்காங்க. அந்த குப்பையெல்லாம் அவரு பெருக்கி ஒரு மூலையிலேருந்து பெருக்கின்னு வரணும். 5 வருஷம் முடிய போதா? 5 வருஷம் முடிய போது எதுவுமே நீங்கள் செய்யலைன்னு கேட்கலாம். இப்போ தாங்க ஸ்டார்ட்டு. இப்போ தான் அவர் குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பெருக்க ஆரம்பித்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முடியும் போது இதே மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்குறது நியாயம். யோசனை பண்ணி பாருங்க, அதை நீங்களே உணருவீங்க. என்ன அவதூறு? ஆரம்பத்திலிருந்தே ஒரு அவதூறு. இந்த துணை முதலமைச்சராக இருந்தான் ஒருத்தன், சட்டசபையில் வச்சு சொன்னா ரியல் ஆட்சி நடத்துங்க, ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்கன்னு சொல்லி. இங்க வா, யூடியூப்ல எவ்வளவு செலவு பண்ணீங்க நீங்க? சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க தேர்தல் பரப்புரைக்கு? அது உங்களுக்கு ரீல்ஸா தெரியல, ரியலா தெரியுதுன்னா? அது உங்களுக்கு ரீல்ஸா தெரியல, அதெல்லாம் ரியலா தெரியுது. டிவிக்கு தாவேக்காட இதுல ஆட்சிக்கு வந்தவுடனே இத்தனை கொலை நடக்குது, இத்தனை இது நடக்குதுன்னு சொல்லி அவதூறு. 4.25 வருஷம் உங்க அப்பாரு ஆட்சி செஞ்சார், நீங்க அதுல துணை முதலமைச்சரா இருந்தீங்க. சனியை நீங்க எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னு சொல்லி அந்த இழவை எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் தெரியும். அதுல எவ்வளவு நடந்தது, எவ்வளவு பிரச்சனை நடந்தது. அப்பெல்லாம் நான் உன்ட காதல் என்ன ஈயத்தை காய்ச்சி ஊத்திக்கிட்டு இருந்தியா, இல்ல கண்ணு குருடனா இருந்தியா? கண்ணு குருடா உனக்கு, இல்ல காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துனியா? அப்பெல்லாம் அறிக்கை கொடுக்கலையே, அப்பெல்லாம் அதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றும் இது பண்ணலையே. அதுல கனிமொழி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, பெண்கள் பாதுகாப்பு மிக மிக அவசியம் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கரூர் ஸ்டாம்பேட்ல 41 பேர் ஒரே நாள்ல ஓவர் நைட்ல போஸ்ட்மார்டம் செய்ய முடியும் சொன்னா, அந்த தற்கொலை செஞ்ச மாணவியோட போஸ்ட்மார்டம் 3 நாள் ஆயும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு 3 நாள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கிடைக்கல, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க இடம். கரூர்ல 41 பேரோட போஸ்ட்மார்டம் ஒரே நாள்ல ஓவர் நைட்ல செய்ய முடியும். அது உங்களால முடியும். நீங்க வாங்க தம்பி, நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, உங்களோட தாத்தா உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவர். ஒரு ஊர்வலத்தில் எப்படி கலவரத்தை உண்டு பண்ணாங்க. ஆட்சியை கலைச்சி ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு கருப்பு கொடி காட்டுறன்ற பேர்ல உங்களோட தாத்தா செஞ்ச அட்டூழியம் என்னன்னு சொல்லி தெரியுமா? தெரியலன்னு சொன்னா போயிட்டு தேடி பாருங்க, எம்ஜிஆர் காலத்துல அவர் நடந்த ஊர்வலத்துல, அமைதி ஊர்வலத்துல, சரியா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊர்வலம் வரப்போக்குள்ள அதுல எப்படி கலவரம் உண்டாக்குனார் உங்க தாத்தான்னு சொல்லி தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? போய் தேடிப்பார். தெரியலன்னா போய் தேடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஊர்வலத்துல, அமைதி ஊர்வலத்துல எப்படி கலவரத்தை உண்டாக்கணும்னு சொல்லி இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவரு உங்களோட தாத்தா. சரியா? வேற ஒரு விஷயத்துக்கு அதை சொல்ல போறது இல்ல. வேற ஒரு விஷயத்துக்கு நான் குரல் கொடுத்தேன் அப்படின்றதுக்காக வேண்டி, பேப்பர்ல குரல் கொடுத்தன்றதுக்காக வேண்டி என்னை தேடினாங்க. எந்த நல்ல காலம் நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டேன் படிக்கிறதுக்கு. இல்லனா என்னையும் வச்சு செஞ்சிருப்பீங்க. கேளு, உங்க அப்பா கிட்ட போய் கேளு, 1000 லைட் பாய தேடினியா இல்லையான்னு சொல்லி. சரியா? உங்களை கட்சிக்குள்ளேயே
நீங்க என்னென்ன ஆட்டம் ஆடினீங்கன்னு சொல்லி சாதிக் பாட விஷயத்துல தோண்டி எடுத்தோம்னு சொன்னா நார்வீங்க. சாதிக் பாட விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்தோன்னு சொன்னா நார்வீங்க. அவ்வளவு இருக்கு உங்களோட மேல. நீங்க கட்சி பதவிக்கு வந்து இன்னும் ஒரு மாசம் முடியல, அதுக்குள்ள அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட தொழிலே இதுதான்டா. உங்களோட பரம்பரையே சரியா அவதூறு பரப்பி தான் போனீங்க. அங்க ஒருத்தன் ராசா, அவன்ட கதை சந்தி சிரிக்குது. அவன்ட கதை சந்தி சிரிக்குது. சின்ன சின்ன பிள்ளைக்கு தெரியும் யார் அந்த ராசான்னு சொன்னா கதை சொல்லுவாங்க. சந்தி சிரிக்குது, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. அவன் ட்விட்டர்ல ஒரு பதவியை இதை போட்டுட்டு சரியா ஒரு ட்வீட் போட்டுட்டு அதை 1.5 மணி நேரத்துக்கு பிறகு அதை டிலீட் பண்ணான். ஏன் டிலீட் பண்ணா? எதுக்கு டிலீட் பண்ணா? அப்ப அது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சுதானே டிலீட் பண்ணான். அது அவதூறுன்னு சொல்லி தெரிஞ்சுதானே டிலீட் பண்ணான். அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்ட குரல் வரல, கனிமொழிக்கும் வரல. தாவேகா கட்சியில வந்து இது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டுன்றவொடனே ட்வீட்டை போட்டுட்டீங்க. உங்களோட கட்சியில இருக்கான் ஒரு அண்டா, அவன் வந்து சொன்னான் இந்த பாவம் உங்களைய சும்மா விடாதுரா, மூடி மறைச்சு சொன்னான் அந்த பாவம் உங்களைய சும்மா விடாதுரா அப்படின்னு சொல்லி. அப்பவும் யோசிச்சவன் என்ன பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றான்னு. அந்த நக்கி கோபால் இருக்கான், திமுக கால் நக்கி கோபால், அவன் உடைச்சிட்டான். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்லி 2,60,00,000 சொல்லி ஓபன் பண்ணி சொல்லிட்டான். அதை ஓப்பனா சொன்னது உங்களோட கட்சியை தாழ்த்துறதுக்கோ இல்ல உங்க மேல அனுதாபத்துக்கோ சொல்ல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களை குட்டு உடைக்கிறதுக்கு தான் அனுதாபம் காட்டுற மாதிரி காட்டி நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்றத சொல்லிட்டான். அதுக்கு வாயை திறக்கல நீ, அதுக்கு வாயை திறக்கல. உங்களுக்கு எல்லாம் பதவி வெறி. உங்களோட குறிக்கோள் என்ன தெரியுமா? அது உங்களோட தாத்தாட குறிக்கோள். அரசியல்னா திமுக, அதிகாரம்னா திமுக, அவதூறுன்னா திமுக, அசிங்கம்னா திமுக. இது உங்களோட தாத்தாட காலத்துல இருந்தே நடக்குது. நீங்க எல்லாம் ஒரு அரசியல்வாதிங்க. தமிழ்நாட்டு மக்களை அடிமையாக்கி வச்சு சுரண்டி சுரண்டி சாப்பிடணும். போங்கடா டேய், போயிட்டு வேலையை போய் பாருங்கடா மயிரானுங்களா. Cinema, 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 cinema.